Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல ஆல்ரெடி நம்ம சார்ட் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வச்சு இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ்ல நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். ஸோ அதை எப்படின்றது தான் பார்க்க போறோம். இது ஒரு சின்ன வீடியோ தான். பட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த வீடியோல இதோட கட்டிங் மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இதோட கட்டிங் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஒரு 2x2 கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் கலரில் 2x2 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 80 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினர்ஸ் வந்து சின்ன மெஷராக இருந்தாலுமே 32 சைஸாக இருந்தாலுமே 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் 80 தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இது வந்து கரை பக்கம், கரை மாதிரி இருக்குல்ல அந்த பக்கம், இது வந்து பிசுறு இருக்கிற த்ரெட் வர பக்கம். ஸோ இந்த கரை மாதிரி இருக்கிற பக்கம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. அதாவது இப்போ நம்ம எப்படி அதில் 9.5 வச்சு எடுத்துருக்கோமோ அந்த அளவு வர மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 9.5 போது 10 இன்ச் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரிண்ட் இருக்குல்ல, இந்த பிரிண்ட் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ரைட் சைடில் வராமல் லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இது ஃப்ரண்ட்டில் போயிடும், பேக்கில் வந்துச்சுன்னா அந்த பிரிண்ட் நல்லா இருக்காது. ஸோ வாஷ் பண்ணால் போயிடும், பட் ஸ்டார்டிங்கில் நமக்கு அந்த பிரிண்ட் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ரைட் சைடில் வராமல் லெஃப்ட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம எப்படி அந்த சார்ட்லயே மார்க் பண்ணமோ அந்த மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை சார்ட்டை வந்து பேட்டர்ன் மாதிரி நீங்கள் இதுலேயே போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இதுலேயே அப்படியே சார்ட்டை போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் நான் ஆல்ரெடி சொன்னால இது வந்து ஃபோல்டிங்கில் தான் வரும் அப்படின்னு ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஃபினிஷ் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே ஃபினிஷ் ஆயிருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சார்ட்டை நான் வச்சு பார்க்குறேன். ஸோ இந்த சார்ட் வந்து சார்ட்டை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. நான் அப்படியே விட்டுறேன். இல்லை நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அது அடிஷ்னலாக இருக்குது, அப்படியே விட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சார்ட் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த நம்ம கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே நம்ம சார்ட்டை வச்சுருக்கோம். சார்ட் வச்சுட்டு இந்த நெக்கெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டட் எட்ஜில் அந்த சார்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் வராது மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த சைடில் வந்து அந்த சார்ட் முடிகிற இடத்துல நம்ம லைன் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியேவும் போடலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்றதால நான் ஸ்கேல் வச்சு போடுறேன். இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெங்க்த்தை முடிஞ்சிருக்குல்ல அந்த ஷோல்டர் கிட்ட, இங்கேயுமே அந்த லைனை வந்து நான் ஸ்கேல் வச்சே போட்டுக்கிறேன். ஸோ போட்டாச்சு. இப்போ மற்ற ஷேப் எல்லாம் நம்ம இந்த சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்கோம்ல, அந்த மார்க்கையும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே தையல் வரணும்னு தெரியறதுக்காக. அதே மாதிரி இங்கே 2 இன்ச் மார்க் இருக்கிற இடத்துலையும் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃபோல்டிங் அப்படின்னு தெரியறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நெக்கு. நீங்கள் வந்து பின் பண்ணிட்டு மார்க் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த மார்க்கிங் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் வரும். நல்லா ஒரு 2-3 பின் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாறாது. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். பேக் போர்ஷன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நான் எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி சார்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம அங்கே ஒரு லைன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மார்க்கிங் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ பேக் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் போட்டு பண்ணும்போது ஃப்ரண்ட்டை வந்து நம்மளோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே கிளாத் மிச்சமாகும். பாருங்கள், இப்போ இந்த சைடு இப்படி வச்சு நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி சார்ட்டில் கட் பண்ணி போடும்போது இங்கே நடுவில் பேலன்ஸ் வருது இல்லை, இந்த கிளாத்துமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் வச்சு போடணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அடிஷ்னலாக தான் ஃபோல்ட் பண்ணணும், எட்ஜில் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதையுமே நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது என்ன மார்க்கிங் இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுலேயும் அந்த 1.5 இன்ச் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை நம்ம கட் பண்ணிட்டு ஸ்லீவும் பட்டியும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் எனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து மேலே எடுத்துக்க போகிறேன். ரொம்ப லோ ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் மேலே எடுத்துக்கிறேன். இப்போ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் இப்படி ஒரு குட்டியாக ஒரு கட் போட்டுக்கோங்க, நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ பேக்கையும் நம்ம கட் பண்ணிடலாம். இது ஃபோல்டிங் இருக்குது அப்படிங்கிறதால நமக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி 2x2 கிளாத் வாங்கினோன்னா அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 2 இன்ச் லைன் போட்டிருக்கோம்ல, இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கிளாத்தில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கரை பக்கம் எடுத்துக்கிறோம் கைக்காக. ஸோ இது ஒரு கரை பக்கத்தை தான் ஃபோல்ட் பண்ணி பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணோம். இன்னொரு கரை பக்கம் எடுத்துக்கிறோம். இதை வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டு. ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்படி ஃபோல்ட் பண்ண அப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஸ்லீவை வந்து நம்ம ஃபோல்டிங்க்கு கரெக்டாக மேலே வைக்கிறோம். இதுக்கு நம்ம கோடெல்லாம் போடல, ஏன்னா கீழே வந்து நம்ம கரை பக்கம் எடுத்துருக்கோம் அப்படின்றதால நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டட் எட்ஜும் இங்கே ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்கணும். இது ஓப்பன் சைடு. ஸோ ஓப்பன் சைடை மாற்றிடக்கூடாது, மாற்றினோன்னா நமக்கு கை வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படியே நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த சார்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஜாயின் கொடுத்துக்கலாம். இதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம எப்போவுமே வந்து மெட்டீரியல் எடுக்கும்போது 1 மீட்டராக எடுத்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷார்ட்டேஜ் வராது. இது வந்து வேறு மெத்தடில் போட்டு கட் பண்ணி இந்த ஷார்ட்டேஜ் வராமல் பண்ணலாம். பட் உங்களுக்கு நியூவாக சொல்லிக் கொடுக்கும்போது நான் அப்படி சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்றதால நான் இதே மெத்தட்லேயே போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மீட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வந்து நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். ஸோ உங்களுக்கு தாராளமாக ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பற்றும். இப்படியே மார்க் பண்ணியாச்சு. இதை எதையுமே நான் மார்க் பண்ணல. இங்கே ஜாயிண்ட் போட்டுட்டு இதை நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மார்க் பண்ண அப்புறம் இதை எடுத்துடலாம். சார்ட்டை எடுத்துட்டு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண அப்புறம் இங்கே வந்து அதில் மிடில் எப்படி நாட்ச் போட்டோமோ அதே தான் நாட்ச் சின்னதாக போடுற கட்டு கொஞ்சமாக தான் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இங்கே இந்த ஃபோல்டிங்காக நம்ம வந்து ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துலையும் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். எதுக்காகனா மடிப்பு நமக்கு வந்து தைக்கும் போது தெரியறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெப்த் எடுத்துருக்கோம்ல, ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு டெப்த் எடுத்துருக்கோம். இதில் வச்சு காட்டினா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு டெப்த் எடுத்துருக்கோம். அதை வந்து நான் சார்ட் இல்லாமலே இப்படி ஓப்பன் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இப்படி உங்களுக்கு அதில் சொன்னனோ அதே மாதிரி தான் நடுவில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் வர அளவுக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஒரு ஃபோல்டு இருக்குது. இப்படி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு பீஸ் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியே மேலே வச்சு இந்த மெஷர்மெண்ட் எப்படி இருக்கோ, இது நம்ம ட்ராலாம் பண்ணலை, இந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே அதே ஷேப்லேயே ஷேப் மாறாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து இதில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்றதால தையலுக்கு தனியாக விட வேண்டாம். ஸோ இங்கே வந்து கீழையும் ஸோ இப்போ வந்து பட்டியும் நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பட்டி மாதிரி இன்னும் ஒரு செட்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது 2 இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு செட்டு வர மாதிரி இந்த மெயின் பீஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக வந்து வேறு ஏதாவது காட்டன் கிளாத்து இல்லை பழைய நைட்டி இல்லை பழைய பேண்ட் ஏதாவது இருந்தால் அதுலேயுமே ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. 3 பீஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மெயின் பீஸ் 2 பீஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பீஸ் கொஞ்சம் திக் மெட்டீரியல் இன்னும் ஒரு பீஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பட்டியும் நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஊக் பட்டி, ஐப்பட்டி. ஸோ இதுலேயே நமக்கு இவ்வளோ கிளாத் இருக்கு பாருங்க. இதில் நம்ம எப்படி எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளே யோசித்து எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ஐப்பட்டிக்கு நம்ம 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 இன்ச் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். ஐப்பட்டி வந்து நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். நான் 2.5 இன்ச் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊக்பட்டி 1.25 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ 2 லைன் போட்டிருக்கேன். இப்போ அந்த 2ஐயும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து இப்படி மடிச்சு நம்ம ஊக்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம். இது ஐப்பட்டி. ஸோ ஊக்பட்டி ஐப்பட்டினா ஊக் மாற்ற இடமும் அதாவது ஊக்கு ஸ்டிச் பண்ணுற இடமும் ஊக் மாற்ற இடமும் தான் ஊக்கு ஐன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுவும் நமக்கு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ்ன்றது நெக்குக்காக. இப்போ இதுதான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த லைன் பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பீஸை நம்ம இப்படி இழுத்தோன்னா இந்த எக்ஸ்டர்ன் ஆகி வராது, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகாது. பட் இதுவே வந்து இந்த கிராஸில் நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்படி வச்சுட்டு இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட வச்சுட்டு இந்த ஸ்கேலை நீங்கள் இப்படி கிராஸாக வச்சு ஒரு ஸ்கேல் அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வச்சு லைன் போட்டு ஒரு 5-6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வச்சு கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மேலே வச்சு கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போடும்போதே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, ஊக்பட்டி, ஐப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து பட்டி, மெயின் பட்டி, அதுக்கப்புறம் நெக்குக்காக கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், டாட் எல்லாம் எப்படி பிடிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங்கோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.